செந்தில், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார்? முதல்ல ஒரு பட்டியல் போடுவாங்க, அதிலிருந்து ஒரு சாய்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு யூகிக்க முடியாத தன்மையில் அப்படி இருக்கா? கண்டிப்பாக. அந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்பாக இதே அரங்கில் இன்னொரு செய்தி நடந்துச்சு. இன்றைக்கி அது பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுக்கிறதுனால நான் அதையும் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு நடந்தேன். ஏன்னா அண்ணன் ரவீந்திரநாத் சாமி அன்றைக்கி என்னோட இருந்தாங்க இந்த அரங்கில். நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சி தான் பிரதானம் என்டிஏ அலையன்ஸில். ஸோ பாஜக இல்லாமல் அதிமுக பாமக அப்படியான ஒரு கூட்டணி அமையக்கூடாதுன்னு சாத்தியம் இல்லைன்னு இருக்குதா? தட் மீன்ஸ் என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிறத என்டிஏவா சேர்த்து அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவது. பாமகவினுடைய வாக்கு வங்கியை காட்டி பாஜக ஒரு பேர வலிமையை அதிகப்படுத்தும் ஒரு முயற்சியை ரொம்ப சாதுரியமாக பண்ணுறாங்க. அதை ராமதாஸ் விரும்ப மாட்டார் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அதை தான் உடைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு சொன்னதன் மூலம் நானே தலைவருங்கிற இடத்துக்கு நகர்ந்தது. அப்படிங்கிறது அதுக்கான பொருள்ன்றது இதுதான். அதுதான் எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன இந்தியா, எஸ் நீங்க என்ன எங்களுக்காக போய் பேசுறது? இந்தியன் எங்களையும் காட்டி 18% இப்ப அண்ணன் சொல்லுவார், 18% சொல்லுவாங்க எப்பவும். அதை சொல்லி நீங்க பேர வலிமை ஏத்தாதீங்க. இப்ப பாஜகக்கு 80 சீட்டு, என்டிஏக்கு 80 சீட்டு வரைக்கும் பேசுறான்னு நினைக்கிறாங்க. 90 சீட்டு வரைக்கும் கேட்பாங்கன்னு. அதல்ல, எங்களுக்கான சீட்டை நாங்க தனியா பேசிக்கிறோம். ஏன்னா நாங்க தான் மேஜர் பார்ட்டி. அதிமுக அலையன்ஸ்ல இரண்டாவது மிகப்பெரிய கட்சி பாமக தான் அப்படிங்கிறதாகத்தான் அவர் வந்து இன்னைக்கு அதை கன்வே பண்ணியிருக்கிறாரு. ஸோ அமித்ஷா வருகின்ற பொழுது அமித்ஷாவுக்கு இது முதல்ல ஒரு பேரிடி. ஏன்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே கார் கேட்டை தாண்டதுக்குள்ளே அமித்ஷா போட்ட அவசரமாக போட்ட ட்வீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு போட்டார். இன்னைக்கு தேதியில் என்டிஏ கூட்டணி எங்கே இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ராமதாஸ் சொல்லிட்டார். அப்படி அதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டார். அப்போ யாரு என்டிஏ இல்லாத என்டிஏவுக்கு இப்ப நீங்க யாரோட பேச போறீங்கிற ஒரு பெரிய நெருக்கடியா முதல்ல அமித்ஷா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. முதல்ல பாஜகவோட அடுத்த தலைவர் அண்ணாமலை அவர்களே இருப்பாரா இல்ல புதுசா? அதுதான் இப்ப அந்த நெருக்கடிக்குள்ளதான் அவர் அமித்ஷா உள்ள வருகின்ற பொழுது இப்ப நீங்க ஒரே வழி, நான் திருப்பி சொல்றேன், பாஜகவுக்கு தான் அதிமுக தேவை. அப்போ அதிமுக தேவை அப்படிங்கிற பட்சத்துல அண்ணாமலை இருந்தால் அதிமுக கூட்டணி சாத்தியமா? அப்போ முதல்ல அண்ணாமலை இருக்க போறாரா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்துச்சு. அண்ணாமலை மாற்றப்பட போகிறாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இப்போ அண்ணாமலை மாற்றினால் அடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி வருகின்ற பொழுது ஏற்கனவே கொங்கு மண்டலத்திலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். இப்பொழுது வந்து அண்ணாமலை இருக்கிறார். அவரை கவர்னர் ஆக்கியாச்சு. இந்த பக்கம் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே இருந்தார், அவரை ஆளுநர் ஆக்கியிருக்கிறாங்க. அண்ணாச்சி பொன்னார் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கம் அருந்ததியர் சமூகத்திலிருந்து எல்முருகன் அவர்கள் வந்து தலைவராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் அவரை இப்போ வந்து மத்திய அமைச்சராக்கிட்டாங்க. ஸோ அப்போ இப்போ பெருங்கொண்ட சமூகங்களில் ஒரு சமூகம் வந்து இன்னும் பாஜக இப்ப சமீப காலத்தில் பெரிய அளவில் தலைமை பொறுப்புக்கு வரா சமூகம்னா முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து யாரும் வரல. ஒன்று. இன்னொன்று, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பாஜகவால் தான் பழிவாங்கப்பட்டார் அப்படிங்கிற கோபம் முக்குளத்தூர் சமூகத்துக்கு இருக்கிறது. ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு வி.கே. சசிகலா தான் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருக்க வேண்டியது. அதை வரவிடாமல் செய்தது பாஜக அப்படிங்கிற கோபம் வந்து முக்குளத்தூர் சமூகத்திடம் இருக்கிறது. டிடி தினகரனுக்கு கொடுத்த நெருக்கடியாக இன்னைக்கு அவர் கூட்டணியில் இருந்தாலும் எவ்வளவு கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஓபிஎஸ் வந்து முற்று முழுவதுமாக பாஜகவை நம்பினார். ஆனால் ஓபிஎஸ் இவங்களால என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டார். அப்போ முக்குளத்தூர் சமூகத்தினை தொடர்ந்து வந்து பாஜக என்ன செஞ்சிருச்சு, கைவிட்டுடுச்சு அல்லது பழி வாங்கி விட்டது அப்படிங்கிற கோபம் இருக்குது. கூடுதல் கோபம் வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு 10.5 கடைசி நேரத்தில் அவசரமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்து அதுக்கு ஆளுநரும் ஒப்புக்கொள்ளுதல் கொடுத்தார். அப்கோர்ஸ் அது இன்னைக்கு நடைமுறையில் இல்லை என்றாலும் கூட அதுவும் முக்குளத்தூர் சமூகத்தில் எம்பிசி கீழே வரக்கூடிய சில சமூகங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிற கோபமும் அந்த சமூகத்தினருக்கு இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது இதை சமாதானப்படுத்துற மாதிரி ஒரு தலைவர் வேணும், அதிமுகவோட கூட்டணி பேசுற மாதிரியும் ஒரு தலைவர் வேணும் என்று வருகின்ற பொழுது அவங்க சாய்ஸ் ஒருவேளை நயனா நாகேந்திரனாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய யூகம். உங்க யூகம்ன்றது அப்போ பாஜக வந்து ஃபோக்கஸ் பண்றது தென் மாவட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? இது கணிப்பு தான், என்னுடைய யூகம் தான். ஏன்னா பாஜக பொறுத்தவரை நான் அதையும் சொல்லிடுறேன், நம்ம யாரும் கணிக்க முடியாத ஒருத்தரை திடீர்னு தலைவர் ஆக்குற வரலாறு பாஜகவுக்கு உண்டு. நீங்க எல்முருகன் அப்படித்தான் ஆக்குனாங்க, அண்ணாமலை ஆக்கும் போது நம்ம வந்து அப்படித்தான் பார்த்தோம். ஆனா அண்ணாமலை மாற்றப்படுவதுன்றது உறுதின்றது கிட்டத்தட்ட உறுதியாகத்தான். அதிமுக அலைன்ஸுக்காக மாத்துறாங்க. அதிமுக அலைன்ஸுக்காக மட்டும் இல்லைங்க, நான் திருப்பி சொல்றேன், என்ன ப்ராக்ரஸ் கார்டு சத்தம் பெருசா இருக்கு, வெளிச்சம் இல்லையே. நீங்க அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு டம்மு 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 சத்தம் கேக்குது. பாஜக வளர்ந்துருச்சு. வளர்ந்த ரிப்போர்ட் எங்கன்னு கேட்டா பாம்பை வெடியா பார்க்கலாம் மாதிரி இல்ல. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது, அது திரு எல் முருகனா இருக்கலாம், தமிழிசை அவர்களா இருக்கலாம், அவங்களை விட தமிழக பாஜகவை கட்சி ரீதியாகவும் வாக்கு வங்கி ரீதியாகவும் உயர்த்தி இருக்கிறாரு. அதான் அமித்ஷா என்ன கேக்குறேன்னா, நான் திருப்பி கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லங்க, நான் டேட்டா தான் கேக்குறேன். நீங்க வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறார் அண்ணாமலைன்னு சொன்னா டேட்டா நான் பல மேடையில் சொல்லிருக்கேன், இதே மேடையில் சொல்லிருக்கேன், அண்ணனோட வேற சில தொலைக்காட்சியிலும் கூட அதை நான் பேசியிருக்கிறேன். நீங்க டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. நீங்க வந்து நான் திருப்பி அதான் சொல்றேன், 2014 ஆரம்பிச்சா 5.56, அப்புறம் 3.66, 2.21, கடைசியா நடந்த தேர்தலையும் 23 தொகுதிகளை போட்டிட்டு 11.25. அப்ப நீங்க வந்து ஆவரேஜா பாத்தீங்கன்னா பாஜக வாக்கு வங்கி உயரல, இன்னும் சொல்ல போனா
மறைஞ்சிருக்குது. நீங்க பல இடங்கள்ல அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத எல்லா முக்கியத்துவத்தையும் பாஜக வந்து யாருக்கு கொடுத்துச்சு? அண்ணாமலை கொடுத்துச்சு. பெரும் பொருட்செலவு, பெரும் பணம் செலவழிக்கப்பட்டது. அண்ணா ரவீந்திரநாத் இன்னொரு வார்த்தை அது சொன்னாங்க, பெரும் பணம் செலவில் வந்து தான் பாஜக வந்து அவருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிச்சுங்கிற வார்த்தையை கூட சொன்னாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுத்து, இவ்வளவு யூடியூப்ஸ், இவ்வளவு சோசியல் மீடியா பலம் எல்லாத்தையும் கொடுத்து, உங்களை தான் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், அடுத்த பிரைம் மினிஸ்டர், 2 மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆக்கலாம் அண்ணாமலை எல்லாம் கூட அவங்க ஆதரவாளர்கள் என்ன செஞ்சாங்க, ஸ்லாகித்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு சொல்லி ரிப்போர்ட் கார்டை காட்டுங்கப்பா அப்படின்னா ரிப்போர்ட் கார்டில் எதுவும் இல்லை என்று வருகின்ற பொழுது அது வந்து கண்டிப்பாக அப்போ அதிமுகவோட கூட்டணி போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற இடம் பாஜக வருகிறது. அதிமுகவோட கூட்டணி போய்த்தான் ஆகணும் என்று வருகின்ற பொழுது அண்ணாமலையால் அதற்கு பலன் இல்லை என்று சொன்னால் அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையை காப்பாற்ற நினைக்க மாட்டாங்க, கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைப்பார். முதல் கட்ட கருத்தாடு